தமிழ்நாட்டின் வரலாறு. முதலில் சங்க காலம் பற்றி பார்ப்போம். அதுவோ கால சக்கரத்தில் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையிலான காலமாகும். சேர சோழ பாண்டியர்கள் இந்த காலத்தில் ஆட்சி புரிந்தார்கள். இவர்களின் எல்லையோ வடவேங்கட முதல் தென்குமரி வரை பரவி இருந்தது. அதுவோ இரும்பு காலம். சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி புரிந்தார்கள் என்பதை உறுதிப்படுத்த பல சான்றுகள் கல்வெட்டுகளாக காணப்படுகின்றன. அவை அனைத்தும் தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்டுள்ளன. அசோகரின் 2ஆம் பாறை கல்வெட்டில் பாண்டிய மருத்துவமனைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கால்நடை மருத்துவமனைகளும் இருந்ததாக கூறப்படுகிறது. இது சோழ நாட்டிலும் காணப்பட்டதாகும். கழுகுமலை கல்வெட்டிலோ தமிழ் பிராமி எழுத்துக்களை பற்றி கூறுகிறது. திருக்கோவில் கல்வெட்டு கபிலரின் துயரமான வாழ்க்கை முடிவை பற்றி கூறுகிறது. இது மட்டுமல்லாமல் கூவாதன் சேரல் இரும்பறை பெருங்கடுங்கோ இளம் கடுங்கோ பற்றி புகழூர் 6 நாட்டார் கல்வெட்டு கூறுகிறது. சமண துறவிகளுக்கு கல்படுகைகளை வழங்கியதை பற்றி திருப்பரங்குன்றத்து கல்வெட்டு கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரிசாவில் உதயகிரியில் உள்ள யானை வடிவிலான குகை கல்வெட்டில் திராவிட கூட்டணியை தோற்கடித்ததாக கூறப்படுகிறது. அதுவோ கலிங்க மன்னன் காரவேலனின் ஹதிகும்பா கல்வெட்டு. இது மட்டுமின்றி அகழ்வாராய்ச்சிகள் மேலும் இதனை உறுதிப்படுத்துகின்றன. அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கேளிடி, புகார், பட்டினம் போன்ற இடங்களில் இதற்கான சான்றுகள் இன்னும் கிடைத்து கொண்டுதான் உள்ளன. நம் நாட்டு கல்வெட்டு மட்டுமின்றி அயல்நாட்டவர் குறிப்புகளிலும் இதனை பற்றி பெரிதும் பேசப்படுகிறது. எடுத்துக்காட்டாக பிளினியின் இயற்கை வரலாறு, டாலமியின் புவியியல், இலங்கையை சார்ந்த பாலிமொழி புத்த சமய நூல் மகாவம்சமும் இதை பற்றி கூறுகிறது. பினிலியோ வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினால் சுமார் 40 நாட்களில் இந்தியாவை அடையலாம் என்று கூறுகிறார். மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களை பற்றியும் இவர் கூறுகிறார். இவர் இந்தியாவுடான மிளகு வணிகம் பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். குமரிக்கண்டம் இருந்ததும் உண்மைதான். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் குமரி மணிக்கு தெற்கே குமரிக்கண்டம் என பெரும் நிலப்பரப்பு இருந்தது. பல ஆறுகள் இருந்தாலும் அதில் பருளியாறு முக்கிய பங்காற்றியுள்ளது. சேர சோழ பாண்டியர்களின் வரலாற்றை அடுத்த காணொளியில் காண்போம்.